ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வெங்காயமும் தக்காளியும் குக் ஆகும். இது கூட வந்து நான் ஒரு கொத்து புதினாவும் ஒரு 4 தேங்காய் பீசஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறக்குனதுக்கப்புறம் ஆற வைக்கணும். ஆற வைக்கிற டைமில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த தாளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். இதேமாரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.